இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்தாம்மா சிவா, இத பிடி. ஜனனியை கூப்பிட்டு உன் பக்கத்துல உட்கார சொல்லு. டேய், உங்ககிட்ட தானே சொல்றேன். மருமகளை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார சொல்லு. சரிப்பா. ஜனனி, ஜனனி, பாத்து பொறுமையா வா. ஏன் இவ்வளவு வேகமா வர? ஜனனி உட்கார். அம்மா, நான் தாம்மா சொன்னேன், உட்காரு. ஜனனி, நீ உண்டா இருக்கிறதுனால ஸ்பெஷல் மரியாதை. பட்டுன்னு உட்காந்துரு. குழந்தை பிறந்தா உட்கார முடியாதுல்ல. அம்மாடி, பாதாம் பருப்பு ஊற வச்சிருக்கேன். நான் பால்ல கலந்து தரேன். சாப்பிட்டு முடிச்சதும் மறக்காம குடிச்சிடணும், சரியா? என்னென்ன பழக்க வழக்கம்லாம் மாறுது போல. மருமகளுக்காக மாத்திட்டீங்க. எந்த பழக்க வழக்கமும் மாறல பத்மா. என்ன மாமா, நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே நாங்க எல்லாருமே சாப்பிடுவோம். ஜனனிய மட்டும் ரொம்ப ஸ்பெஷலா கவனிக்கிறீங்களே, அததான் அம்மா சொல்றாங்க இல்லம்மா? கவனிக்கதான் செய்வாங்க. வாரிசு பெத்து கொடுக்க போறாள்ல. ஹே அமராவதி, என்ன பேச்சு பேசுற நீ? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. விசாலம், அமராவதி, இந்த வீட்டுல ஆம்பளைங்க பொம்பளைங்கன்னு எந்த பேதமும் இல்ல. ஆம்பளைங்க சாப்பிட்ட பிறகுதான் பொம்பளைங்க சாப்பிடணும்னு நான் ஒரு காலமும் சொன்னதில்ல. நீங்களாதான் ஒதுங்கிக்கிட்டு நீங்க முதல்ல சாப்பிடுங்கன்னு சொல்லுவீங்க. அது அப்படியே பழகி போச்சு. அப்பா விடுங்கப்பா, அவங்க பாட்டுக்கு சும்மா அதான் பேசிட்டு போறாங்க. அக்கா, தயவு செஞ்சு இப்படி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காத. இப்படிதான் ஏதாவது பேசிட்டு இருப்பாளுங்க. நீ வேலையை பாரு. எதுக்கு இதை பெருசு பண்ணிக்கிட்டு? ஜனனி கர்ப்பமா இருக்கா, அதனாலதான் ஐயா உட்கார சொல்லியிருக்காங்க. அப்படிதானங்க ஐயா? அமராவதி, உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. நிலா வயித்துல இருக்கும்போது உன்னை உட்கார வச்சு சாப்பிட வச்ச பிறகுதான் நாங்க எல்லாரும் சாப்பிடுவோம். ஞாபகம் இருக்குல்ல? அக்கா வாக்கா, நீ வந்து உட்காரு. டேய் உட்காருக்கா. என்ன பேசுறாங்க? என்ன? ரொம்ப சந்தோஷம். நீயும் பொண்டாட்டி சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க. அமராவதி, ஏண்டி இப்படி பண்ற? தேவன்னா நீ ஏன் முன்னாடியே சாப்பிடல? அத்தை, நான் வேணா ஏஞ்சிடவா? மாப்பிள்ள, உங்க விருப்பம் அது. மாமா, நீங்க இந்த குடும்பத்துக்கு ஒரு மருமகனா தான் இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா எங்க அப்பா அப்படி இல்லை. உங்களையும் என்னையும் ஒரே மாதிரி தான் நினைக்கிறார். இல்ல, நான் மருமகனா தான் இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்படி இருக்க கூடாது. ஏன் சிவா இப்படி இருக்க கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அது மாப்பிள்ளைக்கு புரியும். சிவா, நீ உட்காருப்பா. ஜனனி, நீ உட்காரு. உட்காரு உட்காரு உட்காரு. வா, இதோ